நிலை இருக்கான்னு நினைச்சக்கூடாது. இறைவனுடைய நிலை வியாபகத்தை எங்க இருக்கு இல்லையா, அந்த வியாபகத்தோடு நாம் போய் ஒன்றுகின்ற நிலை தான் அந்த இடம். இப்ப உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவத்தை பெறுவது இயலாது. உடம்பை கலந்து அந்த அனுபவத்துல போய் நம்ம கலப்போம். கலக்கின்ற இடத்துக்கு பேர் தான் இறைவனுடைய திருவருளாகிய நிலை என்று நூல் சொல்லுது. இந்த அந்த 5 அவஸ்தையில காட்டப்பட்ட நிலை இந்த 5. இனி அடுத்தது இந்த உடம்பு நமக்கு எப்படி வந்து சேருகிறது. உடம்பு இறைவன் கொடுக்கிறான்னு படிச்சோம். தனு கரண குண போகம். அதுல தனு என்று சொல்லக்கூடிய ஒன்று எத்தனை வகையாக இருக்குதுன்னு பிரிக்கும் பொழுது நம் நூல்கள்ல 3 உடம்பாகவும் 5 உடம்பாகவும் சொல்லப்படும். உடம்பு எத்தனை உடம்பா சொல்லப்படும்? 3 உடம்பா சொன்னோம்னா பரசரீரம், சூக்கும சரீரம், ஸ்தூல சரீரம். பரசரீரம் மேலான உடம்பு, சூக்கும சரீரம் சூக்கும உடம்பு, தூள சரீரம் தூள உடம்பு. 2 வகையான பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க. அப்பதான் எங்க எதைய சொன்னாலும் நம்மளுக்கு வாங்கிக்கிறதுக்கான தன்மை இருக்கும். இல்ல பரு உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு. இந்த 3 உடம்புக்கு பேர் என்ன? பரு உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு. எல்லாரும் உடம்புல இருந்து உயிர் நீத்த பிறகு ஒரு வழிபாடு வைக்கிறோம். நீத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய 16ஆம் நாள் காரியம், 9ஆம் நாள் காரியம், 3ஆம் நாள் காரியம் நமக்கு வாழ்க்கையிட்டோம் நம்ம மாற்றிட்டோம். ஏன் இந்த வழிபாட்டை செய்யணும்? இந்த வழிபாட்டுக்கான நோக்கம் என்ன? இந்த 16ஆம் நாள் காரியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு 2 வகையான காரணம் உண்டு. ஒன்று, அந்த இறந்தவரினுடைய திதி மீண்டும் அடுத்த சுற்று வரும் என்ற அன்னைக்கு அதை செய்யணும். இது ஜோதிட பிரகாரம், கணித நூல் பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. 2வது செய்தி, நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய உடம்பினுடைய கருவிகள் எத்தனை படிச்சோம்? 36. படிக்கலையா? சரி, 36 கருவிகள். நீங்க சொல்றீங்க தத்துவத்தை பத்தியே சொல்ற, சரியா தானே இருப்பீங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தாலும் என்ன சொல்றீங்க? நீங்க இங்க சொன்னீங்களா 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்கள்ல 36 கருவிகள்ல தத்துவம்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்க? உண்மை, உண்மை பொருள், என்னைக்கு அழியாமல் இருக்கிற பொருள். அந்த பொருளுக்கு பேர் தத்துவம் என்று பெயர். இந்த தத்துவ கருவிகள் எத்தனை மொத்தம்? 36. அந்த 36ல 31 நமக்கு உடம்பாக வருகிறது, பொருளாக வருகிறது. 5 கருவிகள் நமக்கு சொல்லாக வருகிறது. சொற்பிரபஞ்சம் ஒரு பின்னாடி சொல்ல போற. இங்க உடம்பை பத்தி சொல்லணுங்கிறதுனால இந்த உடம்பு எப்படி அமைந்திருக்கிறது முதல் தெரிந்து கொள்ளணும். இந்த உடம்பினுடைய கருவிகள் தத்துவங்கள், தாத்துவங்கள் சொல்லப்படும். தத்துவ கருவிகள் 36, தாத்துவ கருவிகள் 60. அந்த தத்துவ கருவிகள் 36ல நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கருவிகள் சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். 5 கருவிகள் சொல்லாகவும் 31 கருவிகள் நமக்கு உடம்பாகவும் வரும். அந்த உடம்பு முதல்ல இறைவன் கொடுத்த உடம்பு நாம் படித்தோம். இறைவன் கருணையால் கொடுத்த உடம்பு. அந்த உடம்புக்கு பேரு சூக்கும உடம்பு. 4 உடம்பு சேர்ந்த இடத்துக்கு பேரு சூக்கும உடம்பு. இங்க முதல்ல 3 உடம்புன்னு சொல்லி அப்புறம் 5 உடம்பாக விரிக்கப்படும். ஆனா எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, உடம்பு எத்தனை உடம்பு? 5 சட்டை நமக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய சத்தீதம் போல. ஆமா, இங்க அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 சட்டை நமக்கு இறைவன் மாட்டி விட்டுருக்கிறார். உயிருக்கு 5 வகையான சட்டைகளை இறைவன் மாட்டி விட்டுருக்கிறார். இந்த 5வது சட்டையை மட்டும்தான் கழட்டி வச்சுட்டு அடுத்த சட்டையை மாத்திரக்கு ஒரு பிறகு. இந்த 5வது சட்டையில எதுன்னு கேட்டீங்கன்னா, தாவரங்கள் முதல் தேவர்கள் வரை. தாவரங்கள் முதல் தேவர்கள் 7 வகை பிறப்பு, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. அந்த 7 வகை பிறப்பு தான் ஒன்னா. அந்த 5வது சட்டை என்னவா இருக்குன்னு தாவரங்களாக இருக்கும், இல்லைன்னா நீர்வாழ்வனமாக இருக்கும், இல்லாட்டினா
ஊர்வனமாக இருக்கும், இல்லாட்டினா பரப்பனமாக இருக்கும், இல்லைன்னா விலங்குகளாக இருக்கும், இல்லைன்னா மனிதர்களாக இருக்கும், இல்லைன்னா தேவர்களாக இருக்கும். ஐந்தாவது சட்டையினுடைய வேறுபாடு இந்த 7 பிறப்பு தான். 7 வகை பிறப்பு. இந்த 7 வகை பிறப்புல ஐந்தாவது சட்டையில இருக்கிறதுக்கு பேரு உடம்பு, கண்ணுக்கு தெரிய உடம்புக்கு பேர் என்னதுங்க? பரு உடம்பு, பூத உடம்பு. அதுக்கு என்ன பெயர்? பூத உடம்பு. பரு உடம்புனா கண்ணுக்கு தெரியறதுனால இது பேர் என்னதுங்க? பரு உடம்பு. ஸ்தூல சரீரம், பரு உடம்பு எல்லாம் ஒண்ணுதான். பூத உடம்பு நம்ம கண்ணீரஞ்சலியில போடுவோம். பூத உடம்பு நீர்த்தா அண்ணாக்கு பூத உடல் இத்தனை மணிக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு படிக்கிறது இல்லையா? அந்த பூதம்னா ஐம்பூதங்களால் உருவாகிய உடம்பு இந்த உடம்பு இல்ல. அதனால இந்த உடம்பு பூத உடம்பு. இதுக்குள்ள 4 உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த 4 உடம்பு முத கருணையால் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்தது பல தடவை நாம் ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. 4 உடம்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அந்த 4 உடம்புல சூக்கும சரீரமாகிய 4வது உடம்பு என்பது, சூக்கும உடம்பு என்று சொல்லக்கூடிய 4வது உடம்பு என்பது தனி, தூள உடம்பு தனி. மீதம் சேர்ந்திருக்கக்கூடிய 3 உடம்பு என்று சொல்லக்கூடிய பரசரீரம். பரசரீரம் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய சரீரம். இது 5ஆ வச்சீங்கன்னா காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், புரியட்ட காயம். 4வது சூக்கும உடம்புக்கு நீங்க நேரம் எழுதிக்க வேண்டியது என்ன? புரியட்ட காயம். எழுதிக்கவே. ஆமா, தூள உடம்பு என்று சொல்லக்கூடிய தூள சரீரம். இதுல கருவிகள் எழுதிருக்கு. அதுல கருவிகள் எழுதிருக்குமா? இது அநேகமா தான் உயிர் உண்டுங்கிறது நடத்தும் போது நடத்திருப்பேன். உயிர்ல உடம்புல என்னென்ன உடம்புலாம் ஏற கொடுத்து அந்த உடம்போட கூடிட்டு இதுக்கு சூக்கும உடம்புல இருந்து தூள உடம்பு வரைக்கும் என்னென்ன கருவிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. தூள உடம்புல என்னென்ன கருவிகளா இருக்குது? மொத்தம் 31 கருவி எழுதணும். சுத்த தத்துவம் 31 கருவி எழுதணும். என்னென்னதுங்க? ஞானேந்திரியம் 5, கண்ணேந்திரியம் 5, பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அந்த கரணம் 4, வித்யா தத்துவம் 7. இது எல்லாம் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? பூத உடம்பு தூள சரீரம். சரி, பின்னாடி சூக்கும சரீரத்துக்கு புரியட்ட காயம். அதுல எது இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா ஞானேந்திரியம் 5, கண்ணேந்திரியம் 5, பூதங்கள் 5 இருக்காது. 5 தத்துவ கருவிகள் நீங்க இருக்கும். மிச்சத்தில் இருக்கு 16 கருவிகள் இருக்கும். என்னென்ன கருவிகள்? வித்யா தத்துவம் 7, அந்த கரணங்கள் 4, தன்மாத்திரை 5. எவ்வளவு ஆச்சுங்க? 16 ஆச்சா இல்லையா? ஒரு கணக்கு சொல்லுங்களேன். நான் தெம்பா இருக்கேன். நான் கொஞ்சம் கணக்குல வீக்கு. அதுதான் அங்க வரக்கூட எங்க சூக்கும சரீரத்துல அம்மா நான் இப்ப சொல்றது 4 உடம்பு சேர்த்து, 4 உடம்பையும் சேர்த்து. புரியட்ட காயத்துல 8 தான் இருக்கும். தன்மாத்திரைகள் 5 இருக்கும், அந்த காயம் 3 இருக்கும். புரியட்ட காயம் அட்டமா என்னதுங்க? 8 கருவிகள் கூடிய காய் 4வது உடம்பு மட்டும் தனியா சொன்னீங்கன்னா அதுல எத்தனை கருவிகள் இருக்கு? 8 கருவிகள் இருக்குது. 8 கருவி என்ன? அந்த காலத்துல மனம், புத்தி, அகங்காரம், தன்மாத்திரைகள், ஓசை, கூவு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 8 சேர்ந்தது என்னதுங்க? சூக்கும சரீரம். புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய 4வது உடம்பு. இந்த 4வது உடம்பு இருக்குன்னா அந்த 4வது உடம்புல 8 கருவி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு கூடாது. அதுக்குதான் சொல்றாங்க 4வது உடம்பு என்ன இருக்குது? 36. ஒரு கருவியில 5 கருவி போக மிச்சத்தனே இருக்கு, 16 இருக்குது. 16ல 8 கருவி 4வது உடம்பு மட்டும் இருக்கும். மிச்சம் 8 கருவி எதோட இருக்கும்? மீதம் இருக்கக்கூடிய 3 உடம்போட இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலன்னா கேளுங்க. தூள சரீரம் கண்ணுக்கு தெரிகிற உடம்பு. அதுல எத்தனை கருவி இருக்குன்னு படிக்கிறோம்? 31. 31ல இந்த பூத உடம்பு போயிடுச்சு. எத்தனை கருவி போயிருது? 15 போயிருது. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை பூதங்கள் 5 போயிருது. மீது எத்தனை கருவி இருக்குது? 16. அந்த வழிபாடு சொன்னோம் இல்லையா, அதை சொல்லிடுறேன். அப்ப கொஞ்சம் சொன்னா புரியும் சரிங்களா? அந்த 5வது உடம்பாகிய உடம்பு நீங்கினதுனால மீது இருக்கக்கூடிய 4 உடம்போட இருந்த உயிர் 16 நாட்கள் அந்த வீட்டுல இருக்கும். தான் வாழ்ந்த இடத்துல தனக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், தன்னை பற்றிய நினைப்பு என்ன, இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கிற உடம்ப
அந்த உடம்பு 4வது உடம்பு 16 கருவிகளோட கூடியிருக்கனால அந்த உடம்புக்கு வேண்டுங்க 16வது நாள் செய்வதற்கான அந்த காரணம் 2 காரணம். ஒன்று இது, 2வது நமக்கு 16 நாள் வைத்து செய்வதற்கான காரணம் 16ஆம் நாள் 16 உடம்பு இருக்கு, 16 கருவிகள் இருக்கு. இன்னொன்று 16ஆம் நாள் திதி வருவதனால் இந்த ரெண்டையும் கூடி இந்த 9வது நாள் செய்யலாமா? நம்ம நூல்களில் செய்யக்கூடாது. சில வீடுகளில் அது அவங்க குழந்தை வச்சிருக்கிறாங்க. 9வது நாளுக்கு காரணம் இருக்கு. ஆனால் இந்த 3வது நாள் காரியமும் நம்மளுக்கு வழக்கத்தில் இல்லாத ஒன்று. காலச்சூழலால் வளர்த்து கொண்டு இருக்கணும். முதல் எதுக்காக செய்யறோம்? நீங்க ஒரு நீத்தாருக்கு வழிபாடு செய்யறீங்க, இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யறீங்க, எதுக்காக செய்யறீங்க? அந்த ஆன்மா நற்கதி அடைகிறது. நம்ம நற்கதி அடையணும், சீக்கிரமா வீட்டுக்கு போனவருக்கா சீக்கிரமா அன்னைக்கே சேர்த்து அன்னைக்கே பால் வந்து கருமந்தியில் அன்னைக்கே காரியத்தை முடிச்சுட்டு வரதா? அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறாங்க. 16ஆம் நாள் காரியம் என்பது அந்த 16 கருவிகளோடு இருந்து அந்த ஆன்மாவே அந்த வழிபாட்டை இறைவனுக்கு செய்கிறது. என்னட்டு இந்த பிறப்புல கொண்டு வந்த வினையை நான் கழித்திருக்கிறேன், இந்த பிறப்புல நான் சிவபுண்ணியத்தை ஏதாவது ஈட்டாமல் இருந்தால் எனக்கு சிவபுண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு பிறப்பு எனக்கு கொடுசாமிட்டு அந்த உயிரை அந்த வேண்டிக் கொள்வதாக அதுக்காக ஒரு தரகரை நினைச்சு என்ன பண்றான்? பூசை செய்யணும். நாமளே செய்ய தெரிஞ்சா செஞ்சுக்கலான்னு சிவபிரகாசம் சொல்லுது. நீங்க உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உட்கார்ந்து செய்து கொள்ளலாம். மேலைக்கு வருவதி விதி ஏது எனில் உற்ற தொழில் நினைவு உரையால் வினைகள் உளவாம் ஒன்று ஒன்றால் கழியாது. நமக்கு வினை எதனால் வருகிறது? உற்ற தொழில் நினைவு உரையால் வினை உளவாம் ஒன்று ஒன்றால் கழியாது. மற்றது அதனுடைய வினை மற்ற வினைக்கு வினையாம். ஒரு வினையினால் ஒரு வினை கழியும் என்று நூல்கள் சொல்லும். பண்ணாததும் பழிக்கும். இத விலையின் பான்மையிலும் இருக்கலாம். விலை கொடுத்து நீங்க செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு செய்ய தெரியல, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? தொகை கொடுத்து செஞ்சுக்கலாம். அப்படியே சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்களா? அப்படிலாம் செய்யறதுக்கான காரணம் என்ன சொல்றேன்? ஏன்னா சிவபிரகாசத்தை தவிர்த்து நம்ம ஞான நூல்கள்ல எங்கேயுமே இந்த காரியம் செய்து கொள்ளலாம் வேற எங்கேயுமே சொல்லலை. சிவபிரகாசம் மட்டும்தான் இருக்கிறதுனால சொல்றோம். சரிங்களா? எனவே இங்க மீண்டும் வந்திருக்கேன். உயிருக்கான உடம்பு 5 உடம்பு. முதல் உடம்பு பருவுடம்பு, தோள உடம்பு, பரசரி கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு 31 கருவி இருக்கும். உள்ள 4வது உடம்புக்கு பெயர் சூக்கும சரீரம், அதுக்கு பேர் புரியட்ட காயம். அதுல எத்தனை உடக்காக கருவி இருக்கும்? 16 கருவி இருக்கும். அதுல சிறப்பா 8 கருவி இருக்குன்னா அது பேர் என்னங்க? புரியட்ட காயம். அந்த 5 8 கருவி என்னது? ஓசை ஊர் ஒளி சுவை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடம்புக்கு பேரு குண உடம்பு, குணசரீரம். அதுல 8 கருவி இருக்கும். அந்த கருவியில சிறப்பான கருவி என்னன்னு கேட்டீங்கன்னா குணம். இறைவன் உயிருக்கு குணத்தை கூட்டுகின்ற இடம். அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா பஞ்ச கஞ்சுகம். அந்த இடத்துக்கு போயிடுங்க பஞ்ச கஞ்சுகம். கஞ்சுக சரீரம் இருக்கு. அந்த இடத்துல போயிடுங்க பஞ்ச கஞ்சுகம். அங்க என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். காலம், நீதி, கலை, வித்தை, அராகத்தோடு உயிர் கூடியிருக்கும். இதுக்கு பேர் பஞ்ச கஞ்சுகன். 5 கருவியில் கூடியிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு 2வது உடம்பு. முதல் உடம்பு மாயையினால் உருவாகிய உடம்பு. மாயை என்ற ஒரு கருவி மட்டும் இருக்கும். இப்போ ரிவர்ஸ் கீர் போட்டு வந்தங்காட்டி வண்டி சரியா ஓடலை. மறுபடியும் ஃப்ரண்ட் கீர் போட்டு வண்டி ஓடலாம். எங்கிருந்து உடம்பு வருது? மாயை. அங்கிருந்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் விளக்கு. எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் கீர் போட்டால் வண்டி ஒரு தடுமாற்றம் தானே. டேங்க் எடுத்து போக முடியாதுல்ல. நேரா ஓட்டதே நம்ம உள்ள ஓட்ட மாட்டேங்கிறோம். ஓட்டி போக முடியுமா? முடியாது. அதுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. சரிங்களா? உயிருக்கு முதல் கூட்டுகின்ற உணவு மாய். தனித்தனியா கொடுறா நினைக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கறி கையில் கொடுக்குறாரு. சரிங்களா? கொடுத்துக்கா எல்லா கருவியும் முடி. அப்படி முடிச்சாங்க
கஷ்டம். அதனால என்ன முதல்ல இந்த மாயை குடி கொஞ்சம் தெம்பாச்சா, அடுத்து என்ன பண்ண, அடுத்த உடம்பு கொடு, அடுத்த பொருளை கொடு, அப்படி ஒவ்வொரு பொருளாக கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துற. அதனால உயிருக்கு இறைவன் முதல் கொடுக்கக்கூடிய கருவி மாயை. இங்க ஒரு கருவி தான் இருக்கும். இந்த உடம்புக்கு பேரு காரண உடம்பு, காரண சரீரம். இரண்டாவது இதோட 5 கருவிகளை கொண்ட முதல் கலை, வித்தை, அராகம், காலம், நீர். இந்த 5 கருவியும் கூட்டார். இந்த உடம்புக்கு பேரு கஞ்சுக சரீரம், கஞ்சுக உடம்பு, பஞ்ச கஞ்சுகன். இன்னொரு பேர் பஞ்ச கஞ்சுகன். இதுல எப்பயுமே படிக்கும்போது சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் தான் தத்துவ கருவிகளை படிச்சு அதை அப்படிதான் வரிசையா சொல்லி வருவோம். ஆனா ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஞானாமிர்தத்துல இறைவன் முதல் கலையும் வித்தையும் அராகத்தை தொழில்படுத்திய பிறகுதான் காலம் நீதி உயிர்களுக்கு கூட்டுறான். ஏன்னா எடுத்தோடனே கால நீதியை கூட்டுனா உயிர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அறிவு வேலை செய்யணும், விருப்பம் வேலை செய்யணும், தொழில் வேலை செய்யணும். இந்த 3 வேலை செஞ்சா மட்டும்தான் கால நீதியினுடைய கூறுபாடே வேலை செய்யும். எனவே அப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார். நம்ம பெரும்பாலும் கால நீதி, கலை, வித்தை, அராகம் படிச்சிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு செய்தியை ஞானாமிர்தம் சிறப்பாக எடுத்துக்காட்டு. எனவே அந்த 2வது உடம்புக்கு பேர் கஞ்சுக உடம்பு, கஞ்சுக சரீரம், பஞ்ச கஞ்சுகன். இதற்கு அடுத்தது குண சரீரம், குண உணர்வு. இங்க சித்தத்தை கூட்டுகிறார். சித்தம் சொல்றதோட மூல பிரகிருதி. ஏன்னா இதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிறது கஷ்டம். இப்ப இந்த இடத்துல என்னன்னே புரியாது, தத்துவம் நடத்தும் போது புரியாது. சித்தம்னு சொல்லுவாங்க, அந்த சித்தத்தை மூல பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அந்த மூல பிரகிருதியே சித்தம் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. மூல பிரகிருதிங்கிறத ஒரு வகையை எப்படி சொல்லுவாங்க, தத்துவம் நடத்தும் போது பார்த்துக்கலாம். இதை மூல பிரகிருதி வச்சுக்கேன், அப்புறம் பேசிக்கலாம். சித்தம், சித்தங்கிற கருவியை கூட்டுவார். இப்ப இந்த கருவி ஒரு கருவி குண உடம்பு இல்லை. இப்ப அடுத்தது என்னது, அந்த காரணத்துல 3, தன்மாத்திரைகள் 5. அந்த காரணம் 3 என்ன, மனம், புத்தி, அகங்காரம். தன்மாத்திரைகள் என்ன, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாட்டம். எல்லாம் சொல்ல மாட்டேங்குது, சொன்னீங்கன்னா தான் விளங்கும். 8 கருவி. இதுக்கு பேரு உரியட்ட காயம், சூக்கும சரீரம். அந்த காரணம் 3, தன்மாத்திரைகள் 5. ஐயா விளங்குதுங்களா? அந்த காரணம் மனம், புத்தி, அகங்காரம், தன்மாத்திரை, ஓசை, ஒளி, சுவை, நாட்டம். இந்த 8 சேர்ந்ததுக்கு பேரு புரி அட்டகா. புரினா முறுக்குதல், சேர்த்துதல். 8 தன்மாத்திரை எல்லாம் ஷார்ட் ஹேண்ட் தான். சொல்ல 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 எழுதியே போடாம போகலாம். சொல்ல சொல்ல எழுதிய யார் மாதிரி பிஏ மாதிரி சுருக்கெழுத்து மாதிரி என்ன பண்ணலாம், வேகமா அப்படி எழுதி போய் பழகலாம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாட்டம், மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாட்டம். தன்மாத்திரை தனி, அந்த அதுக்கான பிராக்கெட் போட்டு நம்ம தனி எழுதி வச்சுக்கிறேன். இந்த பிராக்கெட் தனி, அந்த பிராக்கெட் தனி எழுதி வச்சுக்கிறேன். இதுல எத்தனை கருவி? 8 கருவி ஆச்சுங்களா? அப்புறம் 5வது உடம்பு. இது முதல் உடம்பு, இது 2வது உடம்பு,
இது மூன்றாவது உடம்பு, இது நான்காவது உடம்பு, ஐந்தாவது உடம்பு. இதுல ஞானேந்திரியங்கள் 5, கண்ணேந்திரியங்கள் 5, பூதங்கள் 5, 15 கருவி. இதுக்கு பேரு ஸ்தூல சரீரம், ஸ்தூல உடம்பு. என்ன எல்லாம் எழுதி வச்சுங்க. பரு உடம்பு, பூத உடம்பு, 31 கருவிகள் கூடியது. ஞானேந்திரியம் 5 இதெல்லாம் செவி முதலாக. அடுத்து பாட்டில வந்து அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. 5 சொல்லிட்டு வர மாட்டாரு. சத்தாதி முதலாக, சத்தம் முதலிய சத்தாதின்னு சத்தம் முதலிய விடயங்கள். சோத்திராதி அப்படிம்பாரு. சோத்திராதின்னு என்ன தெரியும்? அதெல்லாம் உள்ள 3 விரிவா இருக்கு. இங்கே நீங்க படிக்கும் போது பேஸ்ல என்ன தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் எழுதும் போதும் படிக்கும் போதும் ஞானேந்திரியம் 5க்கு போகக்கூடாது. என்ன பண்ணா ஞானேந்திரியம் 5 சொல்லி முடிக்கல. செவிதோல் கண்ணாக்கு கண்ணேந்திரியம் வாய்க்கால ஏறுவாய் அப்படி அந்த வேகத்துல அந்த அடுத்த சொல் படிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும் போயிடும். அது இது பழக்கம். இந்த பழக்கம் என்ன கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்த சும்மா அப்படியே வேச தாண்டி போற வேலையே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நினைக்கணுமா, அந்த விஷயத்தை அதாவது அப்படியே இலவச இணைப்பா இணைச்சுக்கிட்டே வரணும். 31 உடம்புக்கு 31 கருவிகள் கூடியதுக்கு பெயர் பூத உடம்பு. இப்படி இறைவன் 5 வகையான உடம்புகளை உயிர்களுக்கு பொருத்துகிறார். தனு 5 வகையான உடம்புகள் பொருத்துகிறான். இத இன்னைக்கு வழக்கத்தில் சொல்லணும்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். சும்மா ஏதோ பேர் வச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கூடாது. என்னமோ வாய்ப்பு பேர் வச்சுட்டாங்க. இப்போ வாங்க, இது என்ன கோஷம்? அன்னத்தினால் உருவாகின்ற உடம்பு. இந்த வெளி உடம்பு ஏன் அன்னமய கோஷம்? அன்னத்தினால் உருவாகிற உடம்புனால இது போயிடுங்க. அன்னம் வேணுது. ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் பூதத்திலிருந்து அதன் வழியாக நமக்கு உள்ள வருது. பூதத்தின் வழியாக தான் உள்ள வருது. 5 பூத சேர்க்கையினால் உருவானதானுங்க அன்னம். ஒரு சாப்பாடு உருவானா 5 பூதம் இல்லைன்னா சாப்பாடு உருவாகாது. சாப்பாடுனா நிலத்திலிருந்து என்ன வரணும்? நெல் வரணும். நீரை சேர்த்தனாதான் சாப்பாடு பக்குவப்படும். நெருப்பை புது பண்ணாதான் சாப்பாடு வேகும். காற்று இருந்தாதான் ஒன்னோட ஒண்ணு சேராம என்ன ஆயிட்டு இருக்கும்? சரியாக ஆயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து ஆகாயம். ஒரு சாப்பாட்டுக்குள்ள இருக்கு 5 பூதம். ஒரு உணவு பண்றது கடைசியில 5 தான் வரும். உள்ள 14 வருதா? புருடன் விட்டுடுவேன். ஆனா முக்கியமான ஆளை விட்டுடணும். அப்போ ஹீரோவே விட்டுட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். கதாநாயகனே அவன் தான். 30 நண்பர்களே, மணி 1:30 ஆச்சு. உணவுடைய யுகம் வந்துச்சுங்களா? அன்னமய கோஷம் 7 எழுதிட்டு நம்ம கவனிக்கலாமா? அன்னமய கோஷம் சொன்னதுக்கு காரணம், இந்த உடம்பு எதனால் உருவாகியது? அன்னத்தினால் உருவானது. 2வது கோஷம். கோஷம்னா ஒரே அர்த்தம். கோஷம்னா என்ன? ஏதாவது கோஷம் போடுறதுன்னு நினைச்சுக்காதீங்க. கோஷம்னா உரை. அன்னத்தினால் ஆகிய உரை. அடுத்த உரைக்கு பேர் என்னதுங்க? பிராணமய கோஷம். அந்த உடம்பு 4வது உடம்பு. 4வது உடம்புல என்ன இருந்ததுன்னு பார்த்தோம். நீங்க அப்படியே அவஸ்தைக்கு போனோம்னா பிராணம் இருக்குதுன்னு பார்த்தோம்ங்களா?
பிராணனுடைய இயக்கம் இயங்கி கொண்டு எதுவரை இயங்கும் கேட்டீங்கன்னா சூக்கும உடம்பின் வரை தான் பிராண உடம்பு, அதாவது பிராணனுடைய இயக்கம் சூக்கும உடம்பு வரை மட்டுமே. அதுக்கடுத்து 3 உடம்பு என்ன ஆகாது, பிராணனுடைய இயக்கம் இயங்காது. அப்போ உயிர் படங்களுக்கு பேர். அதனால அது வேணுங்க பிராணன் என்று சொல்லக்கூடிய இயக்கம் கடைசியா முடியறதுனால அது வேணுங்க பிராணமய கோஷம். சூக்கும சரீரம் வரை மட்டும்தான் பிராணம் இயங்கும். சூக்கும சரீரத்தை தாண்டி குணகுடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த 3 உடம்புல பிராணன் இயங்காது. அதனால இது வேணுங்க பிராணமய கோஷம். அடுத்ததுக்கு பேரு மனோமய கோஷம். மனோமயம் பேர் வச்சிருந்தாலும் அதுக்கு பேர் சித்தம்னு பேர். சித்தம் தொழில்படுகின்ற இடம் அதுவரை சித்தம் இருக்கு, அதனால மனோமய கோஷம். அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். உயிருக்கு அறிவு, செயல், இச்சை 3 செயல்படுகின்ற இடம். கலை, வித்தை, அறாவு 3 கூட்டப்படுவதால் இது இல்லைங்க விஞ்ஞானம். அறிவும் செயலும் விருப்பமும் செயல்படுவதனால அந்த இடத்துக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது ஆனந்தமய கோஷம். அந்த உயிருக்கு மாயை என்ற ஒரு உடம்ப முத கொடுக்கிறார் இல்லைங்களா, இது வரைக்கும் சுத்தமா மண்டையில ஒண்ணுமே அறிவு இல்லாம அந்த உயிருக்கு வேணாச்சு கொஞ்சம் அறிவு, கண்ணுக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கிறதுல ஒரு விளக்கு கொடுங்க அப்படின்னு பார்த்துட்டு பாருங்க, ஐ அப்படின்னு ஐயினால பார்த்துட்டு பாருங்க. அதனால இருக்கிறதுங்க ஆனந்தமய கோஷம். ஆனந்தம்னா ஒரு சந்தோஷம், உடம்பு வந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம், அதனால ஆனந்தமய கோஷம். எனவே இப்படி உயிரினுடைய தன்மையை எடுத்துக்காட்டு அந்த உயிரினுடைய நிலையை நிறைவு செய்யறார். இனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி கண்மத்தினுடைய வகைகள். கண்மத்தினுடைய வகை 2 வகை நம்ம படிச்சோம், காரண கண்மம், காரிய கண்மம். காரண கண்மம் எதனால் அப்படின்னு பார்த்தா மூல கண்மம். அதை பத்தி சப்ஜெக்ட் விரிவு கிடையாது, அது நாம் இப்ப படிக்க வேண்டிய விஷயமும் அல்ல. காரண கண்மம் ஆகிய மூல கண்மம் என்பது பொதுவா தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முத பிறப்புல இந்த உடம்பு பெற்றோம் பாருங்க, மாயை உடம்பு. இந்த 4 உடம்பு பெறுவதற்காக இறைவன் கொடுத்த செயலுக்கு பேரு கண்மம். இந்த கண்மை எங்க கொடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பிறப்புக்கு வருவதற்கு முன்னாலேயே இதை இறைவன் கொடுக்குற. நம்ம உடம்பு எடுக்காம இருக்கிற பாருங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு சொல்ல கேட்டுங்க. அறியாமையில் இருந்தோம், அறியாமையில் இருந்த நம்மளை என்ன பண்ணணும், அறிவை விளக்குவதற்கு செய்யணும். அப்படி செய்யறதுக்கு இறைவன் முதல் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறான், வீட்டில் பையன் தூங்கிட்டு இருக்கிறான், அவனை போய் கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வர சொல்லலாம், கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைக்கிறோம். அவன் வாங்கிட்டு வர போகணும், எந்திரிச்சு அவனுக்கு அந்த விருப்பத்தை சொல்லணும்னாவே முதல் என்ன பண்ணணும், முதல் எழுப்பணும், செயல்படுத்தணும். எழுப்பணும்னுங்க செயல்படுத்ததுக்கு அப்புறம் தான், எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்ன விருப்பம் என்ன அப்படிங்கிறதுக்கு இச்சையை சொல்ல முடியும், அறிவு செயல்படும். இச்சையும் அறிவும் ஞானம். ஞானம் இச்சை என்று சொல்லக்கூடிய, இச்சைனா விருப்பம், ஞானம்னா செயல். இந்த 2ம் செயல்படணும்னா முதல் என்ன செய்யணும், தொழில் நடக்கணும், கிரியை நடக்கணும். அந்த கிரியா சக்தியை தான் இறைவன் முதல் எழுப்புவார். அந்த செயலை எழுப்புவதற்கு இறைவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா முதல் ஆன்மாவுக்கு ஒரு செயலை கொடுக்குற. அந்த கண்மத்துக்கு பேர் மூலகண்டம். வச்சு புரியுதா, வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் போட்டு விடுற பெட்ரோல் அது பேருங்க மூலகண்டம். அதுக்கப்புறம் நாம போட்டுக்கிறதெல்லாம் நாம சம்பாதிச்ச பெட்ரோல். எவ்வளவுலாம் சொல்ல முடியும் அவ்வளவு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம், சரிங்களா? எங்கேயாவது போய் கண்மம்னா என்ன கேட்டா, நாம சம்பாதிச்சவனே கேட்டா நாம ஊத்திக்கிற பெட்ரோலுங்க அப்படின்னு சொல்லுங்க. இறைவன் கொடுத்த மூலகண்மம்னா என்ன, அப்புறம் ஊத்தி வச்ச பெட்ரோலுங்க அப்படின்னு யாருமே கஷ்டப்பட்டு இது பண்ணாம கண்மத்துக்கு எதாவது சொல்லியிருக்கிறாங்க, நாம ஒன்று சொல்லி இருப்போம். வினைதான் உலக பிறப்பிற்கே காரணம். வினையை பத்தி நம்மளால ஆராய்ச்சிக்குள்ள போகவே முடியாது. இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, ஆனா இந்த வினையை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு கேட்டா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி வினை தோன்றும் என்று நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. நான் நல்லதான செஞ்சேன், எனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம் வந்தது, அவனுக்கே துன்பமா போச்சு, உனக்கு அது நல்லதா தோணுது, அது அவனுக்கு என்னதாவது துன்பமா இருக்கு. நமக்கு என்ன வினையா வரும், தீவினையாத்தான் வரும். நீங்க போய் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்க, அந்த நல்லது செஞ்சது என்னாச்சு, உங்களுக்கு வினையா வந்துச்சு, தீவினையா வந்துச்சு. நாங்க ஐயா நியாயம், நான் நல்லதுதானே பண்ணேன், எனக்கே தீவினை வந்துச்சுன்னா உனக்கு தான் அது நல்லது, செஞ்சவங்களுக்கு அது என்னது தீமை. அந்த உயிர் துன்பப்பட்டது இல்லையா, அந்த உயிர் துன்பப்பட்டதுனால நமக்கு என்ன வந்துருச்சு, தீமை. எவ்வளவு
ஜாக்கிரதையா ஒரு வேலையை செய்யணும். ஒவ்வொரு செயலையும் எவ்வளவு நுட்பமா செய்யணும். மனதினால், சொல்லினால், செயலால் நம்மளுக்கு எப்படி வரும் வினை அப்படின்னு கேட்டா மனதினாலும் சொல்லினாலும் செயலினாலும் மூவகையில் வினை வந்து சேரும். பேசும்போது, செய்யும் போது, உன்னை நினைக்கும் போது, பேசுறத செய்யறத போல கட்டுப்படுத்திட்டு மனசுக்குள்ள 1000 விகாரம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அத்தனை வினைதான். அவங்கள்ட்ட பேசப்போது மனசு என்ன நினைக்குதுங்கிறத மட்டும் நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்க, என்ன ஆபத்து. நல்லா தொலைக்காட்சி பார்த்து அப்படியே படம் பார்த்துக்கிட்டு சௌகரியமாக லைட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? வாசல்ல நம்ம தெரிஞ்ச நண்பரோ ஒரு உறவினரோ வந்தாங்க, வந்துட்டான், நல்லா படம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்து தொலைகிறான். இவன் என்ன சொல்ற மனசுல போற நினைச்சு உள்ளவன் வாங்க மாப்பிள்ள தம்பி எப்படி பார்த்தீங்க இப்படிதான் வரீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்றது? மனதினால் வந்த விகாரம். சரிங்களா? இது எவ்வளவு நினைக்கணும்ங்கிறது நம்மளுக்கு இதை தூய்மைப்படுத்துறதா சாதாரண வேலை இல்லை. சரி, நம்மளால தூய்மைப்படுத்தவும் முடியாது. தூய்மையானவங்க போய் உள்ள வைக்கணும். நீங்க செய்ய வேண்டிய வேலையே என்னன்னு கேட்டா, நான் மனசை சுத்தப்படுத்துறேன்ட்டு வெளியில தண்ணியை போட்டு கழுவுற மாதிரி உள்ள ஏதாவது சோப்பு ஆயிட்டு அனுப்பலாமே என்ன? கழுவ சொன்ன புறம் தூய்மை, அகம் தூய்மை. வாயுமைகள் என்ன பொருள் முதல் தெரிஞ்சுது. புறம் தூய்மை நீரா, வெளியில இருக்கிற அழுக்க தண்ணி போட்டா சுத்தமாயிரும். அகத்தில் இருக்கிற அழுக்கு என்ன பண்ணணும்? வாய்மையினா பொய்யா பேசக்கூடாதுன்னு நினைச்சு கூடாது. வாய்மையாக இருக்கக்கூடிய சிவத்தை கொண்டு போய் உள்ள நிறுத்தணும். வாய்மைங்கிறதுக்கு சிவம் பரம்பொருள்ங்கிறத பரிமையாளரே எழுதிட்டு போயிருக்கிறார். வாய்மை என்பது யாரு? சிவம். அதனால நிறைய தேவாலயத்திலே வாய்மை என்று சொல்லக்கூடிய சூழலை அவனை பயன்படுத்தி இருப்பார். எனவே மனம் சுத்தமாகணும்னா நீங்க எந்த விதமான சோப்பாயில் போட்டாலும் போகாது, எந்த நினைச்சாலும் போகாது. நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை திருவருளை. இப்ப திருவருளை நீங்க நினைச்சிட்டு இருக்க நேரம் வேற யாரையும் பத்தி நினைப்பீங்களா? ஒரு நிமிஷம் வச்சுக்க, ஒரு நிமிஷம் சிவபெருமானை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த அக்கா என்ன, இந்த அண்ணா என்ன நினைச்சுட்டா இருக்கும். சிவத்தை மட்டும் நினைச்சிட்டு இந்த ஒரு நிமிஷம் நம்ம நல்லதை நினைச்சிருக்கோமா இல்லையா? நல்லதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா? இப்போ எந்நேரமே இதை நினைச்சிட்டு இருக்கிற நிலைப்பாடை கொண்டு வந்தோம்னா உலகியலை பத்தி நம்மளுக்கு கவலை இருக்குமா? தங்க 72,000 ஆனா எனக்கு என்னங்க? வடகோடு உயர்ந்தென்ன, தென்கோடு தாழ்ந்தென்ன, வான்விதைக்கு எங்க போனா எங்க வந்தா என்ன அப்படின்னு ஞானிகள் அந்த இன்பத்துல மட்டும்தான் இருப்பாங்க. அங்க ஆச்சு, இங்க போச்சு, அது கிடைக்கல, இது கிடைக்கல. பூ இருக்கு, சிவம் இருக்குது, பூசை பண்ணிட்டு என் நேரம் அவனை நினைச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு அறிவு போயிடும். சரிங்களா? இது என்ன நம்மளுக்கு என்ன ஸ்டாண்ட் பையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கால வரையறை ஒன்று மாறுபாடு. இல்லையா? அப்படி நான் நினைக்கிறேன் ஞானினா ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க. சுந்தரமூர்த்தி சாமி இல்லாத ஃபேமிலியா? சுந்தரமூர்த்தி சாமி இல்லாத ஃபேமிலியா? 1க்கு 2 வச்சிருந்தாங்க. அவருக்கு என்ன ஃபேமிலி இல்லை? என்ன சொல்றீங்க? திருத்தொண்ட நாயனார் இருக்கிற ஃபேமிலியா? வீட்டுக்கு வேலைக்காரி என்ன, சௌரி என்ன, ராஜபோக வாழ்க்கை நாடே நாட்டினுடைய தளபதி. புரியல? ஒரு அரசனுக்கு தளபதியா இருக்கிறார். அவருக்கு இல்லாத போகமா? எல்லாத்திலையும் இருக்கலாம். ஆனா என்ன இருக்கக்கூடாது? அறிவு அகப்பட்டு கிடக்கூடாது. அதுல அகப்பட்டு கிடக்கும். நம்மளுக்குள்ள என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள 24/7 அகப்பட்டு நிற்க மாட்டாங்க. நாம அறிவுல ஒரு சில நிமிடங்கள் வேறுபட்டு நிற்போம். உங்களுக்கு எனக்கு வச்சுக்கலாங்க, பேச்சுக்கு தான். நான் அப்படி இருக்குன்னு சொல்ல வரல. நான் இறைவனோட அகப்பட்டு உலகத்தோடு அகப்படாத காலங்கள் இருக்கும். 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் இறைவனோட அகப்பட்டு 14 மணி நேரம் உலகத்தோடு அகப்பட்டு இருக்கும். சில பேருக்கு நிலையா இருக்கும் 1 மணி நேரம் அகப்பட்டு 23 மணி நேரம் அகப்படாம இருப்பாங்க. சில பேர் 10 நிமிஷம் அகப்பட்டு 23 மணி நேரம் 50 நிமிஷம் அகப்படாம இருப்பாங்க. வேறுபாடு தான் காரணம். சரிங்களா? எனவே இங்க அந்த கண்மத்தை பற்றி சொல்லும் பொழுது காரண கண்மம், காரிய கண்மம் என்று சொல்றார். எல்லாம் சாப்பிட வேண்டிய கர்மத்தை பார்த்துட்டு செயலை செஞ்சுட்டு கர்மத்தை செஞ்சுட்டு பிறகு வந்து மீண்டும் என்ன பண்ணலாம், கண்மம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி காலை அமர்வு இந்த அளவில் நிறைவு செய்து திருச்சி. ஆகாமியம் புண்ணியம் பாவம், சஞ்சிதம் நல்வினை தீவினை. இதுதான்
வினையினுடைய பற்றிய குறிப்பு. இது மன வாக்கு காயங்களால் இயற்றப்படுவது என்பது எல்லா இடத்திலையும் காட்டப்படும் நூல்கள்ல. நீங்க சிவபிரகாசத்துல 28வது பாடல்ல 29வது பாடல், 30வது பாடல், 31வது பாடல், 32வது பாடல் எல்லாம் வினையை பற்றி தான். ஞானாமிர்தத்துல 19 செய்யுள் வினையை பற்றி சொல்றார். மொத்தம் 76 செய்யுள்ல 19 செய்யுள் வினையை பற்றி மட்டுமே சொல்லுகிறார் ஆசிரியர். அந்த நூலை வினையை பற்றி அதிகமா எடுத்துக்கொண்டார். ரொம்ப வினையை பற்றி நல்லா தெரிந்து கொண்டது. இறைவன் நாம் செய்திருக்கக்கூடிய வினையை, அவரவர்கள் செய்த வினையை அவரவர்களுக்கே ஊட்டுகிறான். நீங்க வேற ஒன்றும் இறைவன் கருணை எதிர்பார்க்க கூடாது. இறைவன் இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாது? கருணையா எதிர்பார்க்க. என்ன கருணை எதிர்பார்க்க? என்ன கருணை செய்யறாரு? அவங்க செஞ்ச வினையை அவங்களுக்கு ஊட்டுறதே பெரிய கருணை. இதுக்கு மேல அவர் அதை செய்யுன்னு கேட்டா நாங்க எப்படிப்பட்ட ஆட்கள் யோசிச்சுப்பாரு. நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க செஞ்ச புண்ணியத்தை எங்கிட்ட போய் மாத்தி கொடுத்தாங்க, ஓகே 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 கொடுங்க. நீங்க செஞ்ச புண்ணியத்தில எங்கிட்ட கொடுத்தீங்க, நான் செஞ்ச புண்ணியத்தில் உங்களுக்கு கொடுத்தா என்ன சொல்லுங்க? சம்மதம் சம்மதம் அப்படிங்க. இதுவே நாங்க செஞ்ச பாவத்தை கொடுக்கணுமா? ஏன் நான் என்ன செஞ்சேன்? உன் பாவத்தை நான் எதுக்கு அனுபவிக்கணும்? கேட்போமா கேட்க மாட்டோமா? சிவபெருமான் எவ்வளவு கருணையான, நம்ம செஞ்ச வினையை நம்மிடத்திலேயே ஊட்டுகிறான் இல்ல. அதனாலதான் அவரு சிவபோகசாரத்துல சொல்லும் பொழுது அவர் வினையை எப்படி ஊட்டுகிறார், என்ன நீதிப்படி ஊட்டுகிறார். என்ன வினை இன்ன தலத்து இன்னதனால் இன்னபடி இன்ன பொழுது. ஒரு வினையை ஊட்டணும்னா இறைவன் என்னென்னத்தையெல்லாம் எடுத்து வைக்கிறார். இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது இன்னதனால் இன்னபடி எய்தும் என அறிந்தே. எனக்கு ஒரு வினையை ஊட்டணும், அது என்ன வினை? என்ன வினையை ஊட்டணும்? நல்வினை ஊட்டணுமா தீவினை ஊட்டணுமா? இன்ன வினை இன்ன தலத்து எங்க அனுபவிக்க வைக்கணும், எந்த இடத்துல அனுபவிக்க வைக்கணும், அதுக்கு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். இன்ன வினை இன்ன தலத்து இன்னதனா இன்ன பொழுது. இன்ன பொழுது இந்த இடத்துல எந்த நேரத்துல, எந்த நல்ல நல்ல வினையா இன்பமா துன்பமா, அதை எந்த இடத்துல எந்த நேரத்துல. இன்ன பொழுது இன்ன படி எவ்வளவு நேரம் அனுபவிக்கணும்? சும்மா கணக்கு கொஞ்சம் நிஜம் இல்லை. என்ன வினை அனுபவிக்கணும், எந்த இடத்துல அனுபவிக்கணும், எவ்வளவு நேரம் அனுபவிக்கணும், இன்ன பொழுது எந்த நேரத்தில் அனுபவிக்கணும், அதை எவ்வளவு நேரம் அனுபவிக்கணும், இன்னபடி இன்னதனால் யாருனால அனுபவிக்கணும். சரிங்களா? ஒரு ஐஸ்கிரீம்னால அனுபவிக்கணும்னு வச்சுங்க, அந்த ஐஸ்கிரீம்னால இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கணுங்கிறத வச்சிருப்பாரு. வாங்கின ஐஸ்கிரீமு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செல்லலாம். சரிங்களா? நீங்க அனுபவிக்க வேண்டிய நேரம் இப்ப 5 நிமிஷமா இருந்து வச்சுக்க, கீழே விழுந்துடும். அந்த நேரத்துல அனுபவிக்க வேண்டிய நேரம் 5 நிமிடம் தான். என்ன ஆகும்? டபாலு கீழே விழுந்துரும். இல்ல யாராவது திருப்பி என்ன பண்ணுவாங்க? தட்டி விட்டு போயிடுவாங்க. அது வேற, அந்த வினை வேற. வினை அக்கவுண்டுங்கிறது சாமி ரொம்ப கெட்டிக்கார. சரிங்களா? அதை யாருக்கும் மாற்றி விட்டுறது இல்லை. அது திருமுறையிலையும் சொல்றாரு, எல்லா நூலையும் சொல்றாரு. இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் ஏது வினை அறிந்தே அன்ன வினை அன்ன தளத்து அன்ன பொழுது அன்னதனால் விண்ணமரம் கூட்டுங்கிறான். மாற்றமே இல்லாம. அதுதான் தேவாரத்துல இன்னமர ஈசப்பா திருப்பதியத்தில் சொல்லும்போது திருநாகர் சொல்லணும், தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுது கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். நம்ம செய்யற வினைய நமக்கே ஒரு பிசகாம கொடுக்கிறார். பாயிண்ட் சந்தி கூட ரவுண்ட் அப் பண்ணப்பட மாட்டார். அவ்வளவு நல்லவர். கணக்கு போட்டு ஒரு 1ல் 8 வகுத்தா, ஒரு 2ல் 8 வகுத்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? படிச்சவங்க தான் கணக்குல இருக்கிறது. 0.002523 அப்படி வந்து வச்சுங்க. இது என்ன பண்ணுவாங்க? 0.23 or 0.24 நம்ம முடியும். இதான் ரவுண்ட் ஆஃப் பேர். இல்ல, இந்த ரவுண்ட் ஆஃப்ல சாமி கணக்கில் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வேலையில ஆகாது.
உனக்கு நான் சரியா கொடுக்குறேன் 0.23 24 7 தான் கொடுக்குறேன் தவிர 24 மாத்தி கொடுக்க மாட்டேன் 25 ஏத்தி கொடுக்க மாட்டேன். அவ்வளவு வினை நம்ம அனுபவிச்ச விட நமக்கே கொடுக்குறதுன்னா அதை விட கருணை வேற எதுவுமே கிடையாது. சரி, அது நம்மளுக்கு எப்போ புரியுது புரியறதுக்கு காலமே ரொம்ப பிடிச்சது. இறைவன் நம்ம செஞ்சதுதான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா, நாம நினைக்கிறோம் அவர் செய்யறாரு இவர் செய்யறாரு அது செய்யுது இது செய்யுதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு எய்துகின்ற பொருளே தவிர, சரிங்களா, அதெல்லாம் எய்தவன் தான் நாடி இருக்கணுமே தவிர எய்த பொருளை ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பொருள் வழியாக இறைவன் கொடுப்பது அவனுடைய பணி. அவன் ஒரு அரசனை போல, சரிங்களா, குற்றம் செஞ்சவர்கள் தண்டனை கொடுக்கிறது அரசனுடைய செங்கோன்மை. எனவே அந்த வகையில இப்படி கண்மம் என்பது மனம் வாக்கு காயத்தால் ஏற்றப்படும். சரிங்களா, அப்போ அந்த மனம் என்பது தூய்மையாகிறதுக்கு வழி பார்த்தோம். நீ அடுத்தது வினையின் வகை, அது முடிஞ்சது. அடுத்தது பட்டியல் 23 பாருங்க, மாயாமலத்தை பற்றி திருவள்ளுவர். இனி நாம அடுத்தது 36 தத்துவங்களுக்குள்ள போக போறோம். இதிலிருந்து அடிப்படை கொள்கைகளுடைய ஒரு பகுதி முடிகிறது. இனி நாம பார்க்கக்கூடிய இடத்துக்கு பேரு 36 தத்துவங்கள். சித்தாந்தம் படிக்கிறவன் நல்லா ஆழமா தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த 36 தத்துவங்கள். இந்த அடிப்படையை, இந்த பேஸ், இந்த அடித்தளத்தை ஒழுங்கா நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயும் சித்தாந்தம் படிக்கும் போது எனக்கு புரியலங்கிற வார்த்தையே வராது. இறைவன் உயிர்களுக்கான உடம்பை கொடுக்கிறார் பார்த்தோம். எதிலிருந்து கொடுக்கிறார்னு பார்த்தோம்? மாயையிலிருந்து கொடுக்கிறார். அந்த மாயையிலிருந்து இந்த உடம்பை கொடுக்கின்ற பொழுது எப்படி எல்லாம் அவர் அதை காரியப்படுத்துகிறார். மாயை என்ற ஒரு பொருளை எப்படி செயல்படுத்தி நமக்கு பொருளாக கொடுக்கிறார். இப்ப மாயை என்கிற பொருள் என்ன பொருள்? சூக்கும பொருள். சரிங்களா, சாக் பீஸ் பார்த்தோம். சாக் பீஸுடைய சூக்கும பொருள் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு குழைவு. அந்த சுண்ணாம்பு குழைவுக்கும் மூலப்பொருள் உண்டு. சுண்ணாம்பு குழைவுக்கும் மூலப்பொருள் உண்டு. அதே முடிந்த முடிவல்ல. எதுங்க, சுண்ணாம்பு குழைவு என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு தூளே முடிஞ்சது கிடையாது. சுண்ணாம்பு கட்டிக்கு சாக் பீஸுக்கு அது எடை அவாந்தரம். ஆனா அந்த சுண்ணாம்பு கட்டிக்கும் மூலமா, அந்த சுண்ணாம்பு குழைவு என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு தூளுக்கும் மூலமா இருப்பது மாயை என்ற பொருள். அப்ப இந்த உலகம் முழுக்க, இந்த உடம்பில் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருள் அனைத்தும் எதிலிருந்து உருவாகியது? மாயை. இந்த மாயையை இறைவன் எப்படி தொழில்படுத்துகிறார்? அந்த தொழில்படுத்தி விரிக்கிறதுக்கு பேர் தான் 36 தத்துவங்கள்ங்க. இறைவன் மாயை என்ற சூக்குமமாக இருக்கக்கூடிய தன்னிடத்தில் வைப்பு சக்தி. மாயை இறைவனுக்கு வைப்பு சக்தி. அதை முக்கியமா நோட் பண்ணிங்க. மாயை இறைவனுக்கு வைப்பு சக்தி. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வைப்பு சக்தி, பிக்ஸ்டு எனர்ஜி. இறைவன் தன்னிடத்துல பத்திரமா வச்சிருக்கிறார். தேவைப்பட்ட போது என்ன பண்றாரு? எடுத்து அதை விரித்துக்கிறது. அப்படி மாயையை தொழில்படுத்தி விரித்து கொடுப்பதற்கு பேர் தான் தத்துவங்கள். தத்துவங்கள், கருவிகள் எல்லாம் ஒன்றுதான். அந்த தத்துவங்கள் எப்படி விரிந்து வருது? 36 தத்துவங்கள். முதல் தத்துவங்கள் எத்தனை? 36. 36 தத்துவங்களை இங்க புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி விரிந்து வருகிறது என்பதை பற்றி ஒரு ஓரளவு பாருங்க. அதோட படம் இருக்கு, திரும்பியோட உட்காந்துருங்க, கழுத்து சுருக்காம. ஆனா அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு இப்போ போன்ல அனுப்பிச்சதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு நாம ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கிறோம். குடும்பத்தில் அம்மா அனுப்பிச்சிருப்பாங்க. இறைவன் உலகத்தையும் உடலையும் மாயை என்ற ஒரு பொருளிலிருந்து தொழில்படுத்தி காரியப்படுத்தி செயல்படுத்தி விரிக்கிறார். அப்படி விரிக்கின்ற முறைக்கு 2 வகையான முறைமை உண்டு. ஒன்று விருத்தி முறை, இன்னொன்று பரிணாம முறை. 2 முறை எழுதிக்கங்க. இறைவன் விருத்தி முறை, பரிணாம முறை. இறைவன் சடப்பொருளாகிய மாயையை காரியப்படுத்தி அல்லது செயல்படுத்தி அல்லது விரித்து, எப்படி விரிக்கிறார்? செயல்படுத்துகிறார், காரியப்படுத்துகிறார். விருத்தி முறை, பரிணாம முறை. விருத்தி முறை என்பதற்கு என்ன உதாரணம் கேட்டீங்கன்னா,
குடை கூடாரமாவது. குடை சுருக்கி வச்சா அது குடை, சரிங்களா? விரித்து சர்க்கஸ்ல பார்க்கணும் இல்லைங்களா, சுருங்கி இருக்கும், அதே தான் என்ன ஆகுது, கூடாரமா விரிக்கப்படுகிறது. குடை சுருங்கி இருக்குது, அதே தான் விரித்து குடையாகிறது. இந்த மாதிரி விருத்தி முறைங்கிறதுக்கு இந்த அதே பொருள் தான் அதோடைய செயல்பாடு மட்டும் என்னாவது விரிந்து கொண்டு போகிறது. அதுக்கு பேரு விருத்தி முறை. பரிணாம முறை. விருத்தி முறை எழுதுன இடத்துல நீங்க எழுதலாம் குடை கூடாரமாவது. பரிணாம முறைங்க. பரிணாம முறை ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுவது, திரிவது, திரிந்து விடுவது. ஃபேன்லாம் கூட ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கு, என்ன விட்டுருங்க. நண்பர்களே, பரிணாம முறை ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுவது, திரிவது. அதற்கு உதாரணம் பால் தயிராதல். பால் தயிராதல். வெண்ணெயில் ஒரு பகுதி புழு பிடித்தல். வெண்ணெயில இதெல்லாம் அங்க சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய உதாரணங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. பரிணாமம் என்பது ஒரு பொருள் வேறு ஒரு பொருளாக மாறுவது அல்லது திரிவது. அதற்கு பால் தயிராதல். சரி, இப்ப இறைவன் மாயை என்ற ஒரு பொருளை விரித்து தொழிற்படுத்தி செயல்படுத்தி காரியப்படுத்தி, வேற வேற பேர் சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். இறைவன் இந்த உலகை என்ன பண்றாரு, படைக்கணும், தோற்றுவிக்கணும். படைத்தல் என்ன சொன்னோம், சூக்குமத்தில் இருக்கிறதுல தூளத்துக்கு ஒண்ணது, காரணத்தில் இருக்கக்கூடியதை காரியப்படுத்துவதற்கு பேர் படைத்தல் அர்த்தம். அதுபோல மாயையாகிய சூக்கும பொருளை தொழிற்படுத்தி காரியப்படுத்தி தூளமாக கொண்டு வருகிறார், உலகமாக உடலாகும். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது இந்த மாயைங்கிறத எப்படி விரிக்கிறார், எப்படி தொழில்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா, மாயை மாயை வந்து ஒரு பகுதி இறங்குது. மாயைன்னு முழு பொருள். மேல வட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும், வட்டத்துக்கு மேல மாயைங்கிறதுங்க இறைவனுடைய சக்தியில, இருப்பு சக்தியில் இருக்கக்கூடிய முழு பொருள். அந்த பொருள்ல ஒரு சிறு பகுதி எடுத்துதான் என்ன பண்றாரு இறைவன், இந்த உலகத்தையும் உடலையும் தோற்றுவிக்க முற்படுகிறார். மாயையிலிருந்து முழு பொருளை, மாயைங்கிற முழு பொருளை எடுத்துக்கல, மாயைங்கிறதுல ஒரு சிறு பகுதி எடுத்துக்கொண்டா அந்த சிறு பகுதியில ஒரு பகுதி சுத்த மாயையாகவும் மற்றொரு பகுதி அசுத்த மாயையாகவும் வைத்துக் கொள்கிறார். சரி, சுத்த மாயைனா என்னங்க, அசுத்த மாயைனா என்ன அப்படின்னா, ஆணவமல கலப்பு முழுமையாக இல்லாத இடத்திற்கு பெயர் சுத்த மாயை. ஆணவமல கலப்போடு கூடிய பகுதிக்கு பெயர் அசுத்த மாயை. மூன்றாவது ஒரு மாயை சொல்லப்படும், கீழே பார்ப்போம், பிரகிருதி மாயை. அது கணக்குல வாரார். பிரகிருதி மாயை தனிக்கணக்காக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா அது வந்து கீழே இருந்து மாயையில தான் தோன்றி வருதுங்கிறதுனால அதை கணக்கில் கொள்வதில்லை. எனவே மாயை ஒரு பொருள் ரெண்டு தன்மைப்பட்டு இருக்கும். நீங்க மாயைங்கிறது இறைவன் உலகத்தை விரிக்கிறார். உலகத்தை விரிக்கிறதுக்காக மாயை என்ற ஒரு மூலப்பொருள் ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கிறார். புரியுதாமா? மாயைங்கிற ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கிறார். அந்த மாயை ரெண்டு தன்மைப்பட்டு இருக்கும். மாயை தான், அந்த மாயை ரெண்டு தன்மை உடையதாக வச்சுக்கிறார். ஒரு தன்மை தூய்மையாக இருப்பது, ஆணவமல கலப்பு இல்லாமல் இருப்பது, சுத்தமாக இருப்பது. அந்த இடத்துக்கு பேரு சுத்த மாயை. நீங்க ஒரு கற்பனை பண்ணீங்க, ஒரு கட்டடம் கட்ட போறோம், கட்டடத்துக்காக என்ன பண்ணணும், நிலம் வாங்கணும். நம்ம கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நிலம் வாங்க முடியும்? ஊர்ல இருக்க நிலத்தையெல்லாம் வாங்கிடலாமா? நாம ஒரு கட்டடம் கட்டணும், எதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஏக்கரா இல்லை ஒரு 10 சென்ட் வாங்கிக்குவோமா இல்லையா? இந்த 10 சென்ட்ல
தூய்மையான பகுதின்னு ஒரு பகுதியை வச்சிருப்போம். நல்லா கவனிங்க, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக தான். கட்டடம் கட்டணும், கட்டடம் கட்டுறதுக்காக நிலம் வாங்குறோம். நிலம் வாங்குறது எல்லா நிலத்தையும் வாங்கல, ஒரு குறிப்பிட்ட இடம் வாங்குற மாதிரி இறைவன் மாயைங்கிற ஒரு பொருளை, நிலங்கிற பொருளை கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான மாயை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கிட்டார். கட்டடம் கட்ட தேவையான மாயை எடுத்துக்கிட்டார். அந்த மாயைய ஒரு பகுதி சுத்த மாயாவும் ஒரு பகுதி அசுத்த மாயாவும் வகுத்துக் கொள்கிறார். ஏன் அப்படி பிரிக்கிறாருன்னு கேட்டா, ஆணவமல கலப்பே இல்லாத இடத்துக்கு பேரு சுத்தமாய், ஆணவமல கலப்பு இருக்கிற இடத்துக்கு பேரு அசுத்தமாய். சரி, இது நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காக முடிவு பண்ணி இடத்த வாங்கியாச்சு, மாயை இறங்கிடுச்சு. சரி, அந்த இடத்துக்கு பேரு மாயை வச்சுக்கங்க. அதுல என்ன சுத்த மாயை அசுத்த மாயை, சுத்த பகுதி அசுத்த பகுதின்னு கேட்டா, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கங்க. இப்போ அந்த வாஸ்துப்படி ஒவ்வொரு மூளை இருக்கும். வாயு மூளை, அக்னி மூளைன்னு இருக்கும். அக்னி மூளையில கூட என்ன வைப்போம், அடுப்பு, கிச்சனை வச்சிருக்கோமா, சமையல் கூடத்தை. வாயு மூலையில என்ன வைப்போம்னு சொல்ல வேண்டாம், புரியல. வாயு மூளை அமைக்கிற மாதிரி அசுத்தமாய், அந்த பகுதி அமைச்சு போடுற மாதிரி அசுத்தமாய். அந்த அசுத்தமாய் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு வைக்க மாட்டாங்க, வாயு மூளை வைக்க மாட்டாங்க, அக்னி மூளை வைக்க மாட்டாங்க. ஏன் அங்க வச்சுக்கிறோம், அங்க நம்ம உணவு பொருட்களெல்லாம் தயாரிப்போம். ஒரு தோட்டம் அமைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கழிவு பொருள் போற இடத்துல ஒரு தோட்டத்தை வச்சுக்காம என்ன பண்றோம், அது கழிவு பொருள் போற மாதிரி ஒரு இடமா வச்சுக்கிறோம். நம்ம வீட்டிலேயே நமக்கு தூய்மையான பகுதி, ஏதாவது தேவையில்லாத பொருள் குப்பைனா எங்க வேணா போட்டு வச்சிடறோமா, குப்பை போடுறதுக்கு செருப்பு போடுறதுன்னு ஒரு இடம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிதியடி அந்த மாதிரி இடம்லாம் ஒரு அசுத்தமான இடம். தூய்மை. அப்ப சாமி அறை இருக்கு, வீட்டுக்குள்ள போகிறோம், வீட்டுக்குள்ள முன்னாடி சாமி அறை வச்சுக்கோ, இங்க நேரம் வந்து செருப்பு போட்டு நிற்குமா, நிற்க மாட்டோம். என்ன பண்றோம், ஒரு மூலையை கொண்டு வைக்கணும். இது போல இறைவன் தான் தொழில் செய்வதற்காக ஒரு இடத்தை அமைத்துக் கொள்கிறார். இந்த பூமியை உருவாக்க, பூமியில் உயிர்களுக்கான உடம்பை உருவாக்க, தான் நின்று தொழில் செய்வதற்காக என்ன பண்றாரு, ஒரு இடத்தை வைத்துக் கொள்கிறார். அந்த இடத்திற்கு பெயர் சுத்தமாய். அவன் அந்த இடத்துல என்ன பண்றாரு, இறங்கி நின்று இந்த தொழில்களை எல்லாம் தன்னுடைய ஏவல் மூலம், ஏவல் சொன்னாங்க, தன்னுடைய ஆட்சியின் வழியாக, தன்னுடைய சொல்லின்படி நடக்கக்கூடிய அதிதெய்வங்களை நியமித்து அவர்கள் வழியாக இந்த அசுத்த மாயையை கொண்டு என்ன பண்றாங்க, உலகத்தை காரியப்படுத்துறாரு, விரிக்கிறார். அப்ப இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே, உடம்பு எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க அசுத்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலக்கலப்போடு கூடியது. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சரி, அதான் ஆணவ மலக்கலப்போடு சடப்பொருள் எப்படி உயிருக்கு தான் ஆணவ மலக்கலப்புன்னு சொல்லிட்டீங்க, புரியல. அப்போ உலகத்தோடு எப்படி ஆணவ மலக்கலப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த பொருளின் மீது மயக்கம் உருவாகும்படி இறைவன் வைத்திருக்கிறார். ஒரு பொருளை சாதாரணமா பார்க்கறதுக்கும் அது ஒரு அழகிய தோற்றத்தோட பார்க்கறது என்ன ஆகுது, ஒரு மயக்கம் வருதா இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோட இந்த பிரபஞ்சத்தை என்ன பண்றாருங்க, மயக்க உணர்வோடு மாயையை கொண்டு உருவாக்குறார். அந்த மாயை என்பது நம் அறிவை விளக்குவதற்காக இறைவன் கொடுப்பதாக இருந்தாலும், நம் அறிவில் இருக்கக்கூடிய ஆணவங்களை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை விபரீதமாக புரிந்து கொண்டு அதனை மயங்கி அடிக்கிறது. உண்மையிலேயே இறைவன் மாயை என்று சொல்லக்கூடிய உடம்பையோ உலகத்தை எதுக்காக கொடுக்கல, நம்ம அறிவை மயக்கிறதுக்காக கொடுக்கல. அதிலிருந்து அறிவு மயக்கத்திலிருந்து தெளிவா என்று சொல்வதற்காக என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, உடம்பை உலகத்தையும் கொடுத்தார். ஆனா உடம்புல இருக்கக்கூடிய ஆணவ மனம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவ மனம் அந்த பொருளெல்லாம் ஒரு தவறா விபரீத உணர்வு, அதுக்கு வேணுங்க, விபரீத உணர்வின் காரணமாக தவறாக அறிந்து கொண்டதனால மயக்கம் ஏற்படுகிறது. எனவே சுத்தமாயை ஆணவ மன கலப்பு இல்லாத பகுதி இறைவன் தொழில் செய்வதற்காக அமைத்துக் கொண்ட பகுதி. அசுத்தமாயை உயிர்களுக்கான உடல்களை கொடுப்பதற்காக இறைவன் அமைத்துக் கொண்ட பகுதி, அதுக்கு பேர் அசுத்தமாயை. இந்த அசுத்தமாயை பாருங்க, சுத்தமாயை அசுத்தமாயை. இந்த சுத்தமாயைங்கிற பகுதியில 5 தத்துவம் இருக்குது. சுத்தமாயில 5 தத்துவம் இருக்கிறது. நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இப்ப இந்த இன்னொரு வகையில சொல்லுவாங்க, சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. முதல் சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கு என்ன வேறுபாடுன்னு, ஒன்னும் வேறுபாடு இல்லை, சொல்லுல மட்டும்தான் வேறுபாடு. நாதம், விந்து,
நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, தூக்கம் வரும். அதனால நீங்க வாய்ப்பு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஜீரணமாகவும் தூக்கம் வராது. நாதம் மகேஸ்வரம் சுத்த வித்தை. இன்னொரு வகையில சொன்னோம்னா சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. இது ஐந்துமே இறைவன் தொழில் செய்கின்ற இடம். இது என்னவா நமக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வாக்குகளாக வருகிறது. இறைவன் உயிர்களுக்கு 2 வகையான பந்தத்தை கூட்டுகிறார். பொருள் பந்தம், வாக்கு பந்தம். வெறும் பொருளை மட்டும் இந்த உலகத்துல படைச்சு கொடுத்திருந்தான்னு வச்சுக்க, நம்மளால அனுபவிக்க முடியாது. பொருளை முதல் ஒரு பொருளை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பேரை வையா. எல்லாமே அஸ்தமாயதான். அதுக்கு அப்படி படம் விரிவா போட்டுருக்கு பாருங்க. நான் பாருங்க, இந்த 5 நமக்கு என்னவா வருது, வாக்குகளாக. வாக்கும் பந்தம் தான். இப்ப எதுக்கு அந்த வாக்கு கொடுத்திருக்கிறார்? இப்ப இறைவன் உயிர்களோடு, உயிர் என்ற ஒரு பொருளோடு பொருளாகவும், இப்ப நம்ம பொருளா எதெல்லாம் பொருள் கேட்டீங்கன்னா காலம், நீதி, கலை, வித்தை, இது எல்லாமே பொருள், பொருள் பிரபஞ்சம். இந்த பொருட்பிரபஞ்சத்தையும் சொற்பிரபஞ்சத்தையும் எங்கு இணைக்கிறார் இறைவன்? உயிர்களோடு இணைக்கிறார். எங்கு உயிர்களோடு இணைக்கிறார்? உயிரினுடைய அறிவில் கொண்டு போய் நாதத்தையும், புரியல, உயிரினுடைய அறிவில் கொண்டு போய் நாதத்தை, நாதம் என்பது வாக்கை கொண்டு போய் இணைத்து உயிர்களுக்கு உடம்பை கொண்டு பொருத்தி அதை பொருத்துகிறார். எனவே இந்த ரெண்டுமே சுத்தமாயி அசுத்தமாயி ரெண்டுமே நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றுதான். சரி, நான் சுத்த தத்துவத்திலிருந்து இறைவன் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் முதல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பரசிவம் பராசக்தி. இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய முதல் இடத்துக்கு பெயர் பரசிவம் பராசக்தி. இந்த ரெண்டும் இறைவன், ரெண்டுனா ரெண்டு இல்ல, பொருளால் 1, தொழிலால் 2. இது இறைவனுடைய சொரூபம். இறைவனுடைய சொரூபம். இந்த சிவம் நினைக்கிறது இந்த உயிர்கள் எல்லாம் நல் அறிவை பெற வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுற இடத்துக்கு பேர் தான் இறங்குறது. இந்த இடத்துல அவருக்கு எது இல்லை, எந்த விதமான இச்சையோ செயலோ கிடையாது. அவரிடத்துல ஞானம் மட்டும், எல்லா சக்தியும் உண்டு. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி எல்லாம் இருந்தாலும் அவர் சக்தியோடு கூடாது தனித்து இருக்கக்கூடிய நிலை. அந்த இடத்துல அவர்கள் பரசிவம் பேர். அந்த பரசிவம் என்னவா மாறுது, பராசக்தி. இந்த பராசக்தி தான் இறைவனுடைய கிரியாசக்தி, விருப்பம், செயல் எல்லாமே. புரியுதா? இந்த 3ல இறைவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, விரும்புறார் இந்த உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நன்னிலை அடையணும், அறிவு மயக்கம் நீங்கி நம்மளை போல இன்பம் அடையணும். ஏன்னா அறிவுக்கு லட்சணம் என்னன்னா ஆனந்தம். நம்மளை போல ஆனந்தம் அந்த உயிர்கள் அடையணும். என்ன பண்றான்னு கேட்டா விருப்பப்படுறார். அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்காக சங்கல்பம் செய்கிறார். அந்த சங்கல்பம் இறங்கி வந்த நிலைக்கு பெயர் அபரசிவம் அபரசக்தி. பரசிவம் பராசக்தி, அபரசிவம் அபரசக்தி. இந்த இடத்துல இறைவனுக்கு இச்சை, ஞானம், கிரியை 3
உயிர்களுக்கு ஏதாவது கருணையோடு செய்ய வேண்டும் என்று விருப்பமும் அறிவும் செயலும் செய்ய தொடங்குகிறார். அப்படி தொடங்குகின்ற பொழுது இந்த பராசக்தியா இருக்கக்கூடிய அம்மை, அதாவது அவனுடைய ஆற்றல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்கு விரிகிறது. அந்த விரிஞ்ச ஆற்றலுக்கு பேரு தான் இச்சாசக்தி. இந்த இந்த சக்திக்கு பேரு ஆதிசக்தி, அதான் பராசக்தி. இந்த சக்திக்கு பேரு ஆதிசக்தி. இது ஆதிசக்தி, இது பராசக்தி. இந்த ஆதிசக்தி என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். இது ஆதினா இன்னும் ஒண்ணு தோன்றி இருக்குது இந்த சக்தி. இந்த ஆதிசக்தி கிட்ட 3 வகையான சக்திகள் உண்டு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இதெல்லாம் வேற வேறையா? பாருங்க, இந்த ஆதிசக்தின்னு சொல்றது இது, இந்த 3 இதெல்லாம் வேற வேறையான்னு கேட்டா கிடையாது. இறைவனுடைய தொழில் வேறுபாடு, அவனுடைய நிலை வேறுபாடு தான் சக்தி வேறுபாடு. இறைவனுடைய தொழில் வேறுபாட்டின் காரணமாக வேறு வேறு பெயர்களை பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப இந்த மின்சாரம் என்பது என்னதுங்க, எல்லா பக்கம் போகிறது. இங்க மின் காத்தாடியில வந்து அதுக்கு பேர் என்னதுங்க, சுழலும் ஆற்றல். அதே மின்சார கம்பியில வந்ததுன்னா ஒளிரும் ஆற்றல். குளிர்பதன பெட்டியில வந்ததுன்னா அதுக்கு பேரு குளிர் ஊட்டும் ஆற்றல். எல்லாமே எதுல இருந்து வருது? மின்சாரங்கிற சிவத்திலிருந்து. சக்தியாகிய வேறுபாடு என்ன? அதனுடைய தொழில் வேறுபாடு. இங்கு காத்தாடியில சுழலும் தொழிலா செய்து, மின்வழக்குல ஒளிரும் தொழிலா செய்து, சுடுகின்ற பொருள்ல சுடு தொழில் செய்கிறது. அதுபோல இறைவனுடைய ஆற்றல் வேறு வேறு நிலையில் இருக்கக்கூடியது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இல்ல, இந்த ஞானசக்தி இந்த 3 சேர்ந்து இந்த உலகத்தை தோற்ற வேண்டும் என்ற இறைவன் விரும்பினான். எப்படி தோற்றுவது என்று எண்ணினான், அதை செயல்படுத்தினான். முதல்ல இறைவன் உலகத்தை தோற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். அப்புறம் 2வது எப்படி தோற்றுவது என்று நினைக்கிறான். 3வது அதை தோற்றுவிக்கிறான். புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போ வீட்டில் அம்மா அப்பா குடும்பம் எல்லாம் இன்னைக்கு விடுமுறை நாள், சாயங்கால நேரம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை வந்துட்டு இருக்குது. அப்படியே கிளைமேட் வந்து என்ன குளிர்ச்சியாக இருக்குது. ஏதோ சாப்பிட்டா பரவாயில்லன்னு என்ன பண்ணுறாங்க பசங்களாம் சொல்கிறாங்க அம்மாட்ட. புரியுங்களா? அம்மா என்ன சொல்கிறாங்க, என்ன செஞ்சு கொடுக்கலாம்? போண்டா செஞ்சு, பஜ்ஜி செஞ்சு. இதுக்கு பேர் விருப்பம். இதை எப்படி செய்து கொடுக்கலாம்? அதுக்கு பேரு செஞ்சு கொடுத்தா. விரும்பியது போண்டா பஜ்ஜி செஞ்சு கொடுக்கணும், இச்சாசக்தி. புரியுங்களா? அதை எப்படி செய்யலாம்? கடைக்கு போய் கடல மாவு வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், பச்சை மிளகாய் வாங்கணும், எல்லாம் வாங்கணும்ட்டு வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து இதெல்லாம் போய் வாங்கிட்டு வச்சு தயாராயிட்டா ஞானசக்தி. வெட்டி பிசைஞ்சு சட்டியில போட்டு உள்ள கையில கொடுத்தா கிரியாசக்தி. இவ்வளவுதான் தொழில் அம்மையார் செய்வது. அப்படின்னு இதெல்லாமே அம்மையார் செய்து, அம்மை செய்து, சக்தி செய்வதுன்னு சொன்னா இறைவனுடைய சங்கல்பம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அம்மை சக்தி, சிவம் வேறு, சக்தி வேறு இல்லவே இல்லை. சிவலிங்கத்திலேயே அம்பிகையினுடைய உருவத்தை கண்டவர்கள் நம் அருளாளர்கள். தனியா சிவாலயத்தில் என்ன கோயில் கிடையாது, அம்பாள் கோயில் தனியா சிவாலயத்துல கிடையாது. பழைய காலத்துல பின்னாண்டி வந்தவர்கள் தான் சிவாலயத்துல அம்பாள் கோயிலை கொண்டு வந்தாங்களே தவிர அம்பாளுக்கு தனி சன்னதி என்பதே கிடையாது. நம்முடைய அருளாளர்கள் பாடியது எல்லாமே உண்ணாமூலை உடனாகிய உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்
அண்ணாமலை தொழுவாரினை வழுவாண்ணம் அருவே. பாடல்ல உண்ணாமலை உமையாளும் உடனாகிய ஒருவன்கிறத அண்ணாமலையாரை பார்த்து பாடினதா உண்ணாமலையாரை பார்த்து பாடினதா? இது முழுக்க முழுக்க அண்ணாமலையாரை பார்த்து பாடிய பாடல். சரி, அது அன்றைய காலத்துல அவ்வளவு சிவலிங்க திருமேனி மட்டும்தான் கோயில் இருந்தது. நீங்க அம்பிகை கோயிலே தனியாளினா கோயில் உள்ள எங்கிருந்து வந்தது? மண்டப சன்னதிலாம் திருமாலின் தனியார் சன்னதி, அது தனியார் சன்னதி எல்லாம் எங்கிருந்து வந்தது? நம்மளுடைய ஆசை இல்லை, கோயில் வச்சா இதெல்லாம் வச்சா தான் வருமானம் வரும்னு ஒரு பக்கம், இதெல்லாம் போய் கும்பிட தான் மக்கள் வருவாங்கன்ட்டு கூட வந்து சிவலிங்க திருமேனி தவிர்த்த கோயிலுக்குள்ள கோயில் அப்படி தனி சன்னதி கிடையாது. எல்லாம் பரிவார மூர்த்திகளாக இருப்பார்கள். அம்பாள் சன்னதி வைக்கணும் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தானே அப்படி எப்படி வடிவம் கொண்டு வரப்பட்டது. வடிவம்ன்ற காரணமே என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அறிவு பற்றுவதற்கு கடினமாக இருந்தாலும் அடுத்த நிலைக்கு வந்துட்டார் சாமி. புரியல, ஞானி ரூபத்துல அம்பாளையெல்லாம் காட்டி அதுக்கு அம்பாள் உருவம் கொடுத்து அதை தனியாக செய்தார். புரியல, அப்போ இங்க இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியின் வாயிலாக இந்த உலகத்தை விரிக்க இறைவன் அந்த சங்கல்பம் செய்கிறார். தன்னுடைய விருப்பம், செயல், அறிவு இதை மூன்றையும் சங்கல்பப்படுத்தி முதல்ல நாதம் என்கின்ற ஒரு தத்துவத்தை உருவாக்குறார். அதுக்கு பேர் சிவம். இந்த நாதங்கிற தத்துவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஞானமே வடிவாய் இருக்கும். புத்தகத்துக்குள்ள போக வேண்டாம், ஞானமே வடிவாக இருக்கும். நாத தத்துவத்துல இறைவன் எப்படி இருப்பார்? ஞானமே வடிவமாக இருப்பார். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த நாதத்தின் வாயிலாக அறிவை செலுத்திக் கொண்டே இருப்பார். நாதத்துவம் சொல்ற கருவி நம்மளுக்கு உள்ள இருக்கு. அந்த கருவி சூக்குமமா இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. தத்துவ கருவிகள் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் கருவிகள் இருக்குதான்னு நினைப்போம். நம்ம கொஞ்சம் கீழே உண்மை விளக்கம் படிப்போம். அப்ப அங்க கீழே தான் கூட்டிட்டு வருவாரு. கீழே 36வது தத்துவத்துக்கு போங்க. 36வது தத்துவம் என்ன? நிலம். நிலம். இந்த நிலம் என்பது நாம் காணக்கூடிய நிலம் அல்ல. இந்த நிலம் தத்துவத்தில் சொல்லக்கூடிய 36வது தத்துவத்தில் சொல்லக்கூடிய இதெல்லாம் சொல்லவே கூடாது. உங்களுக்கு புரியுதா? நிலம்னா எத்தனை வச்சுக்கன்னு சொல்லணும். ஆனா இந்த நிலம் கிடையாது. இந்த நிலம் நிலங்கிற தத்துவத்திலிருந்து தோன்றிய பருப்பொருள். நிலங்கிற தத்துவத்திலிருந்து தோன்றிய பருப்பொருள். இதை எதுல வச்சுக்கணும்? தாத்விகத்துல தான் வச்சுக்கணும். இல்ல, அப்போ நம்மனால நீங்க வச்சுங்க, இந்த நிலமே வச்சுங்க. நிலம் ஒரு கண்ணுக்கு தெரியுதா? பார்த்தா தெரியுதா? அனுபவத்துக்கு தெரியுதா? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எங்க தெரியுது? காற்று வரைக்கும் தெரியும். ஆகாயம் என்ன ஆகாது? அனுபவத்துக்கு அவ்வளவு எளிமையே கிடைக்காது. நமக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி எங்கும் பறந்திருக்கிற வெளிக்கு பேர் ஆகாயம். ஆகாயம் சொல்லுகின்ற பொருள் எங்கும் பறந்திருக்கிற வெளிக்கு பேர் ஆகாயம். சரி, இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த 5 பொருளும் எதிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லி படிப்போம். அடுத்தது இதுக்கான மூலப்பொருள். நிலம் எதிலிருந்து தோன்றியது? நாட்டம் என்று சொல்லுகின்ற ஒரு தத்துவ கருவியிலிருந்து தோன்றுகிறது. நீர் எதிலிருந்து தோன்றுகிறது? சுவை என்ற ஒரு தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது. நெருப்புங்கிறது எதிலிருந்து தோன்றுகிறது? ஒளி என்ற ஒரு தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது. காற்று என்பது எதிலிருந்து தோன்றுகிறது? ஊறு என்ற தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது. ஆகாயம் என்ற தத்துவத்திலிருந்து தோன்றுது. ஓசைங்கிற தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது. வச்சுக்க, நிலம் எதிலிருந்து தோன்றுதுன்னு பார்த்தோம்? நாற்றத்திலிருந்து தோன்றுது. இப்போ நிலத்துல நாற்றம் இருக்கிறனால தான் நமக்கு மண் வாசனையாக வருகிறது. மழை பெஞ்சா மண் வாசனை வருது. எங்கிருந்து வந்தது? இந்த மண்ணுக்குள்ள ஏற்கனவே அது மூலப்பொருளாக இருக்குது, அதனால வெளிவந்தது. இப்ப இந்த நாற்றத்தை உங்களால அறிந்து கொள்ளதான் முடியுது, உணர்ந்து கொள்ளதான் முடியுது. யாராவது பார்க்க முடியுதா? இப்ப நிலங்கிற போதம் இதை வச்சுக்கிட்டோம்னா, இந்த நிலத்துக்கு அடுத்ததாக தோற்றமா இருக்கக்கூடிய நாற்றம்ங்கிற பொருளே நம்ம அனுபவத்துக்கு கண்ணுக்கு வரல, அனுபவத்துக்கு கண்ணுக்கு படல, உணர்ச்சியினால மூக்குனால தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிலத்தை தாண்டி நீருக்கு போனீங்கன்னா சுவையிலிருந்து சுவையும் தெரிகிறது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால. நெருப்பு, ஒளி, ஒளிங்கிறது நம்மளுக்கு எங்க தெரியுது? ஒளிங்கிறது என்ன பொருள் நம்மளுக்கு சொல்ல முடியும்? இப்போ ஒவ்வொரு பொருளும் சூக்கும பொருளா போக 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 அந்த பொருள்களை சூக்குமத்தன்மை தெரிந்து கொள்ள முடியாது.
அப்படி தெரிந்து கொள்ள முடியாதுன்னா 36வது மேல சுத்த தத்துவத்தில் இருக்க நாதங்கிற தத்துவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை எப்படி நாம் தெரிந்து கொள்வோம்? எப்படி நாதங்கிற பொருள் எப்படி நம்ம அறிவு கேட்டோம்? எப்ப எட்டுன்னு கேட்டீங்கன்னா தத்துவ கூட்டங்களை தரிசனம் செய்யும் போது நம்மளுக்கு எட்டும். தரிசனம் பண்ணுவோம் சரிங்களா? நம்ம பூசை பண்ண நமக்கு இன்னைக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க கேட்டீங்கன்னா தத்துவ ரூபம் படிக்கிறீங்க. தத்துவ ரூபம் தத்துவ ரூபம் படிக்கிறீங்க. தத்துவ ரூபம்னா என்னென்ன தத்துவங்கள் இருக்கு, அந்த தத்துவங்களுடைய தொழிலும் குணமும் என்ன. இன்னைக்கு நம்ம 36 தத்துவம் படிக்கிறோம். 36 தத்துவத்துடைய பெயர் அளவில் தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய தொழிலும் குணமும் தெரிஞ்சுக்குவீங்க. ரெண்டாவது தத்துவ தரிசனம் நடக்கும். இதுக்கு பேர் தசகாரியம் பேரு. நம்ம ஏற்கனவே வகுப்புல சிந்திச்சிருக்கிறோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அங்கெல்லாம் இருக்காது, நீங்க அங்க தேட வேண்டாம், இதெல்லாம் குறிப்பில் எழுதிங்க, பின்னாடி வருது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இத எப்படி வழிமுறை, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் தத்துவ கூட்டங்களை பத்தி நான் தத்துவ ஆராய்ச்சி படிக்க தொடங்கிட்டேன். நாமெல்லாம் படிக்க தொடங்கிட்டோம். இப்ப என்னென்ன தத்துவ ரூபம்னு ஆராய்ச்சி பண்றீங்க. என்னென்ன இருக்குது இந்த உலகம் இந்த உடம்பு எதனால் அமைஞ்சிருக்குது? 36 தத்துவங்களால் அமைந்தது. இந்த 36 தத்துவங்கள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு, வாய், கால், கை, எருவாய், கருவாய், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், மாயை, காலம், மீதி, கலை, வித்தை, அராகம், குருடம், நாதம், பிந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவே. 36 பேரை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? 36 பேரையும் மனப்பாடம் பண்ணி சொன்னீங்கன்னா தத்துவ ரூபத்துல பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. தத்துவ ரூபம் படிக்கிறதுல பாஸ் மார்க். இந்த தத்துவ ரூபத்தை எப்படி நீங்க முழுசா தொழிலும் குணமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிலங்கிறதுக்கு தொழில் என்ன? நிலம் நம்மை தாங்கும். நிலம் என்ன பண்ணும்? தாங்கும். இது அதனுடைய தொழில். குணம் நாற்றம். நிலத்தினுடைய குணம் நாற்றம். தத்துவ ரூபத்துல ஒரு பகுதி நிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீர் தொழில் பதப்படுத்தும். நீரினுடைய குணம் குளிர்ச்சி. நீரினுடைய குணம் குளிர்ச்சி. அப்புறம் மூன்றாவது நெருப்பு. நெருப்பினுடைய தொழில் சுடுதல், அழித்தல். சுடுதல் அது தொழில். புரியல? நெருப்பினுடைய தொழில் குணம் அழித்தல். புரியல? அதனுடைய தொழில் சுடுதல். அதனுடைய குணம் அழித்தல், அதனுடைய தொழில் சுடுதல். நீ அடுத்து காற்று, அதனுடைய தொழில் அங்கங்க இருக்கக்கூடியத திரட்டுவது. புரியலா? சுழற்றி திரட்டுவது அதனுடைய தொழில். குணம் என்று சொல்லக்கூடியது அதுல அடங்கும். விரிவுக்குள்ள படிப்போம். ஆகாயம் பறந்து விரிந்திருக்கும், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிறது அதனுடைய தொழில். அதனுடைய குணம் பறந்து வெளியாயிரும். 5 நிலத்துக்கு. ஓசைனா என்ன, ஊருனா என்ன, தன்மாத்திரனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செவினா என்ன, தோல், இதோடைய குணம் என்ன, தொழில். இப்படி ஒவ்வொன்றுடைய குணமும் தொழிலும் முழுமையா தெரிந்து 36 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தத்துவ ரூபத்துல சென்டம். தத்துவ ரூபத்துல 50 மதிப்பெண் பெற்றது இது வரைக்கும் 36 பேரையும் சொன்னீங்கன்னா தத்துவ ரூபத்துல 50. தத்துவ ரூபத்துல தொழிலும் குணமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட தொழில் குணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 100 மதிப்பெண். இந்த தத்துவம் எல்லாம் நாம் அல்ல, இவையெல்லாம் நமக்கு வேறு அப்படின்னு நாம் ஒரு நாள் அறியணும்.